ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சினிமாவோட மகாராஜாவை பத்தி தான் பேச போறோம். ஒரு கதை சொல்லிட்டா சார். என்னது மகாராஜாவா? நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான். போலீஸ் எங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்கா மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டர் மொத்துன்னு நோட்டி வச்சுட்டாரு. சரியான தமாசா. ஒன்னா சேரலாமா? என் இனிய தமிழ் மக்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே, என் அன்புடன் பிறப்புகளே, அவர் சாதாரண நடிகன் இல்ல, ஒரு மகான் நடிகன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு ரஜினி, கமல், ஏன் ஷாருக் கான் கூட வரைக்கும் நடிச்சிருக்காரு. मिस्टर काली, आपकी गन्स की वजह से हमारे 27 जवानों को अपनी जान गंवानी पड़ी है. What do you have to say about that? It's my mistake. ஸோ இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்தாரு அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம விஜய் சேதுபதி 1978 ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தார். அங்கிருந்து அவர் அப்பா வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்றாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனாலையோ இல்லை மறுபடியும் இங்கே வந்து செட்டில் ஆகணுன்றதுக்காகவோ சென்னைக்கு வந்திருக்காங்க. கோடம்பாக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா ஆசை வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா அவர் சோலோவாக நடித்த எந்த படமும் ஹிட் ஆகலை. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கம்பேக்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. மகாராஜா நல்லபடியாக ஹிட் ஆயிருக்கு. உங்களால் முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? கடந்த 5 வருஷமா அவர் சோலோவாக நடித்த எந்த படமும் ஹிட் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆல் இண்டியா ஃபேஸாக மாறுறாரு. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு ரீசனுக்கு தான் வந்து ஹிந்தி நடிகர்களை மற்ற லாங்குவேஜ் தெலுங்கு ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும் இதில் நடிக்க வைக்கிறதுக்கும், தமிழ் நடிகர்களில் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி நடிக்க வைக்கிறது, மற்ற மொழியில் நடிக்க வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ரீசன் வந்து வியாபாரம் மட்டும்தான். ஏன்னா இப்போ ஹிந்தியில் ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்லை தெலுங்குல ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும் ஓடணும், சவுத் இந்தியாலையும் ஓடணும் அப்படின்றதுக்காக தான் மற்ற மொழி நடிகர்களில் மற்ற மொழி படங்களில் நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து இடம்பெற்றது, கேரக்டர் ஆர்டிஸ்டாக இடம்பெற்றது பிரகாஷ் ராஜ்னு தான் சொல்ல முடியும். பிரகாஷ் ராஜ் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாத்துலேயுமே நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான். அந்த பேசிஸில் அவர் நிறைய மொழியில் வந்து தன்னுடைய முத்திரையை பதிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃப்ரம் தமிழ்ல இருந்து இன்னைக்கு கேட்ரினா கைஃப், ஷாருக் கான் வரைக்கும் அவர் நடிச்சிருக்காரு. நிறைய வெப் சீரீஸ்லேயும் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படத்தில் நடித்து ஹிட் ஆகிருக்காரு. பட் அதே நேரத்தில் சும்மா நடிக்க வைக்கணுன்றதுக்காக இல்லை, அங்கே போய் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. மற்ற நடிகர்கள் இவங்களை பார்த்த வந்து ஆச்சரியமும் பட்டிருக்காங்க. இவ்வளோ உச்சத்தை தொட்ட நடிகர் ரஜினி, கமல், ஷாருக் கான் வரைக்கும் கூட நடித்தவர் தொட்ட நடிகர் கடந்த 5 வருஷமா அவர் சோலோவாக நடித்த படம் எதுவுமே ஹிட் ஆகுது. எஸ், அவர் நடித்த படம் நிறைய ஹிட் ஆகிருக்கு, நல்ல பேரும் வாங்கியிருக்காரு. அது மாஸ்டர் ஆகட்டும், இல்லை அதனோட பேரு பவானி, பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்துந்தானா என்ன, வந்து ஜவான் ஆகட்டும். I'm terribly sorry sir. हाँ सर, let me explain. हमारी कंपनी की गन्स के किट बॉक्स के साथ एक मैनुअल होता है. இல்லை விக்ரம் ஆகட்டும், You know the way is only for
மாதிரி எல்லா படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. பட் சோலோவாக நடிக்கலை, எல்லாத்துலேயுமே வில்லனாக நடிச்சிருக்காரு, நல்ல பேரும் எடுத்திருக்காரு. பட் ஏன் சோலோவாக நடித்து கடந்த 5 வருஷமாக அவர் நடித்த எந்த படமும் ஹிட் ஆகலை? இது ஒரு கேள்வி. இப்போ கம்பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நின்று இருக்கு. மகாராஜா டெஃபினெட்லி ஒரு நல்ல படம், அது அவருக்கு மறுபடியும் ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கிறனா. இன்னொரு விஷயம், அவர் வாங்கின காரை வித்துட்டாரு அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் இன்னைக்கு மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. அது ஏன் வந்து 5 வருஷமாக அவர் வந்து நடித்த எந்த படமும் ஹிட் ஆகணும்னா, ஆரம்ப காலத்தில் அவர் புதுமுக இயக்குனர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. யாராவது ஒரு நல்ல கதை கொண்டு வந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்காந்து நிறைய நேரம் அந்த கதைகளை கேட்டு நல்ல கதை எது, நல்ல இயக்குனர் யார், புதுமுக இயக்குனர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் அவர் நடித்து அந்த படமும் ஹிட் ஆகிருக்கு. இயக்குனர்களுக்கும் ஒரு வாழ்வு, இவருக்கும் ஒரு பேர் கிடைச்சிது. பட் கடந்த 5 வருஷமாக இந்த செயல் எதுவுமே அவர் செய்யலை. ஒரு கட்டத்தில் வந்து சினிமா நடிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி நிறைய இருந்தது. விஜய் சேதுபதி வந்த பிறகு அந்த இடைவெளி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவர் வந்து வெகுஜன மக்களோட வந்து சர்வசாதாரணமாக பழக ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் நீங்க பின்னாடி எடுங்க, உள்ள போயிடலாம். எல்லாரையும் கட்டி தழுவுறதாகட்டும், இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற விஷயம் இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. நல்ல யதார்த்தமான ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பேரும் வாங்கியிருந்தார். பட் இப்போ எதுவுமே அது செய்யலை. மறுபடியும் அதெல்லாம் அவர் செய்யணும். புதுமுக இயக்குனர்களை கூப்பிடணும், அவங்கக்கிட்ட கதையை கேட்கணும், நல்ல கதை எதுன்னு பார்த்து அதில் நடிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து மறுபடியும் கம்பேக்கே வர முடியும். இந்த ஒரு படம் மட்டும் கம்பேக் கொடுத்துட முடியாது. இதுக்கப்புறம் அவர் வர அடுத்தடுத்த படங்களும் நல்ல படங்கள் நடித்தா மட்டும்தான் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.